ஆயுள் முழுக்க நோய் இல்லாத குழந்தைய உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியும். நோய் இல்லாத வாழ்வு 100 வயசு. அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல அழகும் குணமும் அறிவும் எல்லாமே வளரும். அதனால் எல்லாம் குழந்தை மருத்துவம் தினமும் ஒரு மருத்துவம் சொல்கிறேன், அதை நீங்கள் எல்லோரும் குழந்தைங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாறு, விளக்க எண்ணெய் தான் குழந்தைங்களுக்கு அந்த மருந்தோடு சேர்த்து விளக்கெண்ணெயோட கலந்து மூலிகையை முறித்து கொடுக்குற வழக்கம் நம்ம முன்னோர்கள் செஞ்சது தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கம்மியாக எடுத்துக்கிறணும். ஒரு 1/4 ஸ்பூனு தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 7 சொட்டு விடுங்க. சாறும் எண்ணெயும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலக்கிடணும். நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு இதில் தான் முறித்து எடுக்கணும். நல்லா வீட்டில் இருக்கிற ஒரு சிக்கு வாங்கின்னு சொல்லுவோம், சினுக்கடுக்கின்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பி நல்ல இதை விளக்கில் நெய் விளக்கில் இதில் நல்லா பழுக்க காய்ச்சணும். அந்த நுனியை நல்லா காஞ்சிடுச்சுன்ற உடனேயும் எண்ணெயில் முறிச்சு எடுக்கிறோம்னாக்கா இவ்வளோதான், சுருன்னு அந்த எண்ணெயும் மூலிகை சாறும் ஒன்று சேர்ந்து வெது வெதுப்பாக சூடாயிரும். சூடாயிடுச்சுன்னா 2 நிமிஷம் இதை இப்படியே கிண்டி விட்டுட்டு, இப்படியே விட்டுறக்கூடாது, இதை நல்லா கையில் வச்சு இப்படி ஒன்று பார்க்கணும். அதிக சூடாக இருக்குதா, வெது வெதுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் மருந்து கொடுக்க போகும்போது இதை முறிச்சு எடுத்த பிறகு இப்படி தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தோம்னா அது வெது வெதுன்ற சூட்டில் இருக்கும். வெது வெதுன்ற சூட்டில் இருக்கிறப்போ, வெறுவயிறாக இருக்கிறப்போ காலையில் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடியேவும் வெறுவயிறாக இருக்கும்போதே இதை கொடுத்துருங்க. அரை சங்கு இருந்தால் போதும், எண்ணெயும் மூலிகை சாறும் சேர்ந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுங்க. ஒரு 2-3 முறை வயிற்றுப்போக்கு போகிறது மாதிரி இருந்ததுனாக்கா குழந்தைக்கு தலையோட 4 மணிக்கு மேலே ஒரே வெது வெதுன்ற தண்ணி வச்சு தலையோட குளிக்க வச்சுட்டிங்கனாக்கா அந்த வயிற்றுப்போக்கு போகிறது மாதிரி இருக்கிறது நின்றுக்கிறோம். உள்ளே இருக்க கசடு கழிவுகள் எல்லாமே வெளித்தள்ளி கொண்டு வரும். அதனால் பயப்பட வேண்டாம். நுரையீரல் வாழ்நாள் முழுக்க சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. குழந்தைக்கு ஆரம்பத்திலே கொடுத்துடணும்.